இந்த வீக் வர May 31st அன்னைக்கு 3 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மார்னிங் 10 o'clock Know Your Insurance, Hidden Clause and Terms in Health Insurance. அதை தொடர்ந்து 11 மணிக்கு A Deep Dive into SIP Calculator. அதே 11 மணிக்கு Plan, Pause and Pivot, Financial Planning for Non-Linear Life. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த வீக்கெண்டை லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. எல்லாரும் தானே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அடிப்படையில் எல்லாருமே முதலீடு செய்ய முடியும். முதலீடு என்பது எல்லோருக்குமான ஒரு விஷயம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலீட்டில் எல்லாருமே ஜெயிக்க முடியும். அந்த வகையில் இட்ஸ் அ வெரி டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். வெற்றி அடைவதற்கு எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். என்ன ரீசன்னா, பின்புலம் இல்லாமல் ஒரு துறைக்குள்ளே வந்து உழைத்து கடுமையான முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவதற்கு இந்த துறையில் முடியுன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் யாரோட பையன், உங்கள் அப்பா இன்வெஸ்டரா, உங்கள் தாத்தா யார், இதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர். இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது. இந்த மாதிரி அப்பா தாத்தா உள்ள ஆளுங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது இப்போல்லாம். ஸோ தட்ஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். ஸோ யார் வேணால் இன்வெஸ்டர் ஆகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் தானே எல்லாத்தையும் செய்ய முடியுமாங்கிறதா இங்கே கேள்வி. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வந்தபோது யார்கிட்டயாவது போய் ஃபீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரியே இல்லாதனால என்ன ஆச்சுனாக்கா, எல்லாத்தையும் நம்மளே செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்விக்கி எடுக்கிறீங்க, டக்குன்னு ஒரு ஆப்பில் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணுறீங்க, அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பீட்சா ரெடிமேடாக வருது. அந்த பீட்சா வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு எல்லா வேர்ல்ட் கிளாஸ் இன்க்ரீடியன்ஸை போட்டு பக்காவாக உங்கள் கைக்கு வருது. நீங்கள் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஷ்ரிங்க்ராக் பண்ணப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஈக்விட்டி ரிசர்ச்சுங்கிறது ஒரு டிசிப்ளினாகவே இல்லை. ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் கிடையாது. அப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி, ஃபீஸுக்காக ஆலோசனை கொடுப்பது என்பது தொழிலாக கூட கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நேசன் ஸ்டேஜ். அந்த நேசன் ஸ்டேஜில் நடந்த விஷயங்கள்லாம் பேசாமல் இருப்பது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் நாங்கள்லாம் வந்து நேரடி முதலீடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது என்ன தெரிஞ்சதுனாக்கா, இந்த இடத்துல தோக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளவு தவறான விஷயங்கள் நடக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த தவறான விஷயங்களை நம்ம மாட்டிக்க முடியும். சரி, 30-35 வருஷத்தில் எந்த அளவுக்கு இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இதில் வருத்தமான விஷயம். அப்போ இந்த மாதிரி அதிகமான தவறான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது, நாம் அந்த தவறான விஷயத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப ஈஸின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, தானே முதலீட்டாளராக ஆவது என்பது தனி நபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை அவங்க எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும்னா அவங்க என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கணும், வேறு வழியே கிடையாது. சும்மா வீடியோ பார்த்து அங்கே இங்கே கேட்டு வாட்ஸ்அப் டெலிகிராமில் பார்த்துலாம் இந்த சவால்களை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு பொய்யை நம்ப வைப்பது இன்னைக்கு ரொம்ப எளிதுங்க. அது அவ்வளோ அழகாக சோஷியல் மீடியா மூலமாக நம்மளால் பரப்ப முடியுது. அது நம்மளை வந்து தேடி வருது. ரைட்? யோசிச்சு பாருங்க. பொய்கள் இன்னைக்கு சமூகத்தை இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து சேருது. பொய்கள் சமூகத்தை வந்து தேடி போகிறது எளிதாக இருக்கிறது. இந்த பொய்யை உடைப்பது ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சுங்க. அதுதான் உண்மை. அப்போ இதை எதிர்கொள்றதுக்கு ஒரு தனிநபர் உழைக்க வேண்டும் என்றால், முதலீட்டாளனாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த உழைப்பு வந்து என்னை போன்றவர்கள் ஈக்விட்டி ரிசர்ச்சை கற்றுக்கிறதுக்கு செஞ்ச உழைப்பை விட அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது சோஷியல் கான்டெக்ஸ்ட்.
அதனால தான் வந்து இதையெல்லாம் வந்து பண்ணி கற்றுக்கிட்டு யார் பொய்யன் எவன் உண்மையை பேசுகிறான், எந்த கம்பெனியை பற்றி சொல்லப்படுது உண்மை, எந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி, எந்த கம்பெனி சராசரி, எந்த கம்பெனி அதுக்கும் கீழே, எந்த கம்பெனி தரமான கம்பெனி, இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான உழைப்பை ஒருத்தர் போட்டுட்டு மிஸ்இன்ஃபர்மேஷனை எப்படியாவது அவங்க லைஃப்குள்ளே வராமல் பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் நிரந்தரமான தரமான நிறுவனங்களில் முதலீடு செய்வது என்பது இன்னைக்கு பல பேருக்கு சேலஞ்சாக இருக்குது. இந்த சேலஞ்ச் இன்னும் காலப்போக்கில் அதிகம் தான் ஆகும். ஏன்னா the over democratization of information has only created misinformation. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உலகில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ என்னை போன்றவர்களே என்ன தோணுதுனாக்கா, எதுக்கு அனாவசியமாக நிறுவனத்தை பற்றி பேசுறது, மட்டமான கம்பெனியை தான் விடுங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுங்க, எதுக்கு அதை பற்றி நீங்கள் வீடியோவில் சொல்லி நீங்கள் அவரை தாக்கிட்டீங்க இவரை அடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க, வேண்டான்னு விட்டுட்டோம் சில கம்ப்ளீட்டாக. நான் இப்போ ஸ்டாப்பே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை ஃபைட் பண்ணுறதுங்கிறது நம்ம வேலையும் இல்லை, அதில் நமக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆக்சுவலாக யாரோ தான் பாவம் ஏமாறுறானேன்றதுக்காக நம்ம யோசிச்சாக்கா அவனே என்ன நினைக்கிறான், ஏய் நீ ஏன் எனக்கு வந்து இதை சொல்கிற அப்படின்னு நம்மகிட்ட சண்டைக்கு வரும். சரி விட்டுருவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் உலகில் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்கு. தனிநபர்கள் முதலீடு செய்து தானே முதலீட்டாளராக ஜெயிப்பதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இதுதான். இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி ஜெயிக்கணுங்கிறது. இதனால தான் இன்றைக்கி தனி முதலீடு, தனிநபர் முதலீடு அப்படிங்கிறது ஆஸ் அ டிசிப்ளின், ஆஸ் அ ப்ராசஸ் அந்த அளவு எஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் நிறைய போர்ட்ஃபோலியோஸை பார்க்குறேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய சராசரித்தனம். ஏங்க ஒருத்தர் தனி உழைப்பில் தன்னுடைய முயற்சியில் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அது ரொம்பவே சராசரியாக இருக்குன்னா அவர்கிட்ட நம்ம அதை சொல்ல முடியுமா? அதுவே நமக்கு ஃபஸ்ட்டு தயக்கம். ஏன்னா அவர் அவ்வளோ பேஷனோடு அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஒரு எதையும் ஒன்று வரைஞ்சி கொண்டு போய் காட்டுறேன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்டே காட்டுறேன் வரைஞ்சிட்டு, நான் வரைஞ்சிருக்கேங்க பாருங்கன்னு. நான் வரைஞ்சது நல்லா இருக்காது, பட் உங்களால் என்கிட்ட இது கன்றாவே இருக்குன்னு சொல்ல ஒரு மனசு வராதுல்ல. அந்த நிலைமை தான் வந்து எனக்கு நிறைய பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸை பார்க்கும்போது தோணுது. அதுலேயும் இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாலேஜ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் இல்லை, இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிங். அப்புறம் வந்து கால் டு ஆக்ஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிங். உதாரணத்துக்கு நாளைக்கு இதை வாங்குங்க, இந்த பங்கை நீங்கள் கவனிக்கலாம், இது போன்றதான் கால் டு ஆக்ஷனுங்கிறது. ஸோ உங்களை இதை செய்ய சொல்கிறாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அப்போ அதை பார்த்து நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய சொந்த ஓனர்ஷிப் ஆஃப் த டெசிஷன் வந்து ரொம்ப கம்மி, சொன்னவருடைய ஓனர்ஷிப் ரொம்ப அதிகம். அதை நீங்கள் வந்து உணர்றதில்லை. நீங்கள் அவருடைய யோசனைன்னு நினைக்காம அதை உங்களுடையதாக ரொம்ப எளிதில் மாற்றிக்கொள்கிறீர்கள். தனிநபர் முதலீடு செய்து ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்னொருத்தருடைய ஐடியா அவ்வளோ ஈஸியாக உங்கள் ஐடியாவாக நீங்கள் ஆக்கிக்க கூடாது. ஒருத்தருடைய ஐடியாவை நீங்கள் ஓன் பண்ணோன்னாக்கா, நீங்கள் அதை உங்களுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றிய உங்களுடைய புரிதல் அந்த அளவுக்கு உயர வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினார். இப்போ இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு திரைக்கதையாக மாற்றி ஒரு சினிமா எடுக்கணும்னா அதற்கான உழைப்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்லையும் அப்படி தான். ஒரு கம்பெனி இருக்கும், அதை ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் அந்த கம்பெனியை பற்றி எல்லாம் சொல்கிறாரு, நல்லா இருக்கலாம். ஆனால் அதை உங்களுடைய ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் மேற்கொண்டு பயணிப்பதற்கு நீங்கள் நிறைய உழைக்கணும். இது இன்னைக்கு தனிநபர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்னா, சில நேரங்களில் அவருடைய கருத்தை நிராகரிக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். அவர் சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துக்கூடாது. பொன்னியின் செல்வன் புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாமே சினிமாவில் இல்லை, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து அதில் வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்கள் புரிதலை வளர்த்துக்கொள்ள பயன்படுத்தி கொண்டு அந்த புரிதலை இன்வெஸ்ட்மெண்ட் கன்வென்ஷனாக மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முதலீட்டு முடிவாக ஆக்கி அங்கே பணம் போடணும். இது வந்து நாமளே யோசித்து ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறத விட கஷ்டங்கிறதான் என்னுடைய அனுபவம். நான் இன்னொருத்தர் ஐடியாவை எடுத்துக்கவே மாட்டேன். நானும் என்னுடைய நண்பரும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் கம்பெனிஸை பற்றி. அவரோட ஐடியாஸை பற்றி நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன். ஐ எம் ஃப்ரீ டு கிரிட்டிசைஸ்.
அந்த கருத்துக்களை அவர் எடுத்துக்கிட்டு அதை புறந்தள்ளிட்டு தன்னுடைய சிந்தனையை வந்து இன்னும் சீர்படுத்தி கொண்டு முதலீட்டு புரிதலை வளர்த்து கொண்டு அவர் தொடர்ந்து அதே ஐடியாவில் முதலீடு செய்வார். நான் முதலீடே செய்ய மாட்டேன். என்னோட ஐடியாஸ் எல்லாம் அவருக்கு சொல்லுவேன். அவர் வந்து இது மதிப்பு கூட இருக்குது, இது இருக்குது, பிக்கிங் ஹோல்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவார், தவறுகளை அவர் வந்து எடுத்து சொல்வார் எனக்கு. நான் அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்னுடைய தெளிவை வளர்த்து கொண்டு மேலும் மேலும் என்னுடைய கன்விக்ஷனை அதிகப்படுத்தி கொண்டு அந்த கிளாரிட்டி கூட நான் என்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, என்னோட கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 2 பேரும் கருத்து பரிமாற்றம் 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ரேராக தான் 2 பேரும் ஒரே கம்பெனியை வாங்குறது, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஸோ இன்னொருத்தரோட கருத்தை எப்படி நம்முடைய புரிதலை வளர்த்துக்கொள்ள யூஸ் பண்ணுறதுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் அ சயின்ஸ். இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் than developing your own ideas. இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ஒரு தனி மனிதர் தானே இன்வெஸ்டராக இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய மைய கருத்து. உங்களால் முடியாதுன்னா நான் சொல்லவே இல்லை, நாட் அட் ஆல். அது வந்து அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஓவராக எளிமைப்படுத்தாமல் அதை எந்த இடத்துல வச்சு பார்க்கணும், அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதோடு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணோன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் இன்வெஸ்டராக ஜெயிக்க முடியும். அந்த ட்ராவலில் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.